வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வுப் பகுதியின் காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழையானது பெய்து வருகிறது. அந்த வகையில் நெல்லையில் ஊத்தில் என்ற இடத்தில் 50 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியிருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், இந்த மழைப்பதிவு குறித்தான கூடுதல் விவரங்கள். அதாவது நெல்லை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக திருநெல்வேலி, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தற்போது கனமழை பெஞ்சிட்டு இருக்குது. நெல்லையை பொறுத்தமட்டில் பார்த்தீங்கன்னா தேயிலை தோட்ட பகுதிகளான மாஞ்சோலை, ஊத்து, குதிரைவெட்டி, நாலுமுக்கு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று காலை துவங்கிய மழை தற்போது வரை ஓயலை. இதில் பார்த்தீங்கன்னா மாவட்டத்தில் அதிகபட்சமாக ஊத்து அப்படிங்கிற பகுதியில் 50 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெஞ்சதை அடுத்து தற்போது மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள், அதாவது அந்த தாமிரபரணி ஓரம் போகக்கூடிய பகுதிகளில் தற்போது வெள்ளம் வர துவங்கி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ராமநதி, கடனா நதி மற்றும் காட்டாறுகள் மற்றும் கால்வாய்கள் மூலம் அதிக அளவில் தற்போது தாமிரபரணி ஆற்றுக்கு நீர் வந்துகிட்டு இருக்குது. திருநெல்வேலி மாவட்ட தாமிரபரணி அணைக்கையிலிருந்து வினாடிக்கு 1500 கனஅடி வீதம் தண்ணீர் மட்டும் திறந்து விடப்பட்டு வந்தாலும் தற்போதைய நிலவரப்படி தாமிரபரணி ஆற்றுல 41,000 கனஅடி தண்ணீர் வந்துட்டு இருக்குது. ஆற்றுக்கு வந்துட்டு இருக்கிற நீரோட அளவு அபாய கட்டத்தை எட்டலை என்ற போதிலும் நீர்வரத்து மேலும் அதிகரிக்கணும்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால தாமிரபரணி மற்றும் கிளை ஆறுகளில் கரையோரம் இருக்கிற பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்காங்க. அரசு துறை அலுவலர்கள் அவ்வப்போது வழங்கிய எச்சரிக்கைகளை கேட்டு அதன் அடிப்படையில் நடந்துகிட்டு அவங்களுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு. கால்நடைகளை பாதுகாப்பான இடத்துல கட்டி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்கிறாங்க. குடிநீர் மற்றும் அவசிய பயன்பாட்டு பொருட்கள், தேவையான மருந்து மாத்திரைகள் இருப்பு வைக்கப்பட்டது உடனடியே உறுதி செய்ய சொல்லி அரசு தரப்புல எச்சரிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. மேலும் கரையோரம் மற்றும் பொதுமக்கள் இருக்கக்கூடியவங்க தாமிரபரணி கரையோரம் போகக்கூடாது. தாழ்வான பகுதிகளில் இருக்கிறவங்க வருவாய்த்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற முகாம்களுக்கு சென்றுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று காலை துவங்கி பெய்து ஒரு கனமழை காரணமா நேற்று பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருந்தது. இந்நிலையில இன்று காலை என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல கீழே இயங்கக்கூடிய கல்லூரிகள்ல இன்று நடக்க இருந்த செமஸ்டர் தேர்வுகள் கனமழை காரணமா ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே நேற்று இரவு பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்திருந்த நிலையில இன்று காலை கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருந்தாங்க. தற்போது நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துக்கு கீழே இறங்கக்கூடிய கல்லூரிகள்ல இருந்து நடக்க இருந்த செமஸ்டர் தேர்வுகளை ஒத்தி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க. தேர்வு நடக்கும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அறிவிச்சிருக்கிறாங்க. மாவட்டத்தோட முழு நிலவரம், அதாவது நெல்லை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா தற்போது வரை மிகப்பெரிய அளவுல எந்த ஒரு சேதமும் இல்லாத ஒரு சூழ்நிலையிலையும் ஊத்து பகுதியில இதுவரைக்கும் இல்லாத அளவுல ஏறத்தாழ 50 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெஞ்சிருக்கிறது இங்க இருக்கும் பலரை ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.